ஹலோ நண்பர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 18. தானாக ஒரு சேரை எடுத்து போட்டு நடுவீட்டில் அமர்ந்த விஜய், எனக்கு உங்க எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேச வேண்டியது இருக்கு. அதான் மத்தவங்கள மட்டும் அனுப்புனா சரியா இருக்காதுன்னு நானே நேர்ல கிளம்பி வந்திருக்கேன் என்றான். அவனது வாயிலிருந்து இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளாக வர அமுதாவின் இதயம் படபடவென துடிக்க தொடங்கியது. இவன் அப்படி தங்களிடம் பேச என்ன முக்கியமான விஷயம் இருக்க போகிறது என்று நினைத்து அமுதாவின் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் எதுவும் புரியாமல் விஜயை பார்த்தார்கள். பள்ளிக்கு செல்ல கிளம்பிக் கொண்டிருந்த அமுதாவின் அண்ணன் மகள்கள் தீபாவும் சுவாத்தியும் விஜயை கண்ட சந்தோஷத்தில் துள்ளி குதித்து, சார், எங்க வீட்டுல எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். நாங்க உங்க கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமா என்று கோரஸாக கேட்க, பிள்ளைங்களா சும்மா இருங்க என்று அமுதாவின் அண்ணன் பாஸ்கரன் அவர்கள் இருவரின் கைகளையும் பிடித்து பின்னே இழுத்தான். ஆனால் மணிகண்டன் மட்டும் ஏதோ சரியில்லை என்று நினைத்து விஜயை கூர்மையான கண்களுடன் பார்த்து கொண்டிருக்க, பார்ப்பதற்கு சினிமாவில் கிராம கதைகளில் காட்டப்படும் வில்லன்கள் போல பெரிய பெரிய மீசையை வைத்துக்கொண்டு கெத்தாக இருந்த அமுதாவின் அண்ணன்களை பார்த்து பயந்த டைரக்டர் ஸ்ரீகாந்த், சார், இவங்க பாக்குற பார்வையே சரியில்லை. நம்ம இதுக்குதான் வந்திருக்கோம்னு உண்மைய சொன்னா எல்லாரும் ஒண்ணு கூடி நம்மள சத்தமே இல்லாம இங்கே போட்டு தள்ளிட போறாங்க என்று விஜயின் காதுகளில் கிசுகிசுத்தான். அவனுங்க அட்டாக் பண்ணா நம்மளும் பண்ணுவோம். அவங்களுக்கு கத்தி கடப்பாருன்னா நமக்கு டைரக்டா பிஸ்டல் தான். சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் என்று தானும் அவனது காதுகளில் சொன்ன விஜய் அங்கே இருந்தவர்களை சுற்றி ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவர்களின் பெரியவராக இருந்த அமுதாவின் அண்ணன் மணிகண்டன் என்பதால் அவரை பார்த்து, சார், நான் மெயினா உங்களதான் பார்க்க வந்தேன். நேத்து உங்க தங்கச்சி அமுதாவ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தப்போ நான் அவளை மீட் பண்ணி பேசினேன். அவ உங்களை எல்லாம் பத்தி சொன்னான் என்று தன் பேச்சை ஆரம்பித்தான் விஜய். அதனால், எதே, அமுதா உங்களை பத்தி பேசினாளா? எங்ககிட்ட எதுவும் சொல்லலையே என்ற மணிகண்டன் அமுதாவை பார்க்க அவளுக்கு பயத்தில் வார்த்தையே வரவில்லை. அதனால் அவள் அமைதியாக திருவென விழித்து கொண்டிருக்க, என்னம்மா மணி, நேத்து அவ லேட்டா வந்தான்னு மாறி மாறி எல்லாரும் திட்டிக்கிட்டே இருந்தீங்க. அதான் அவ இதை சொல்லாம விட்டுருப்பா என்று சொல்லி சமாளித்தான் வெற்றி. ஆனால் அப்படியா என்பதை போல மணி அமுதாவையே பார்க்க, ஆமாண்ணா, ஏற்கனவே நீங்க எல்லாரும் திட்டிட்டு இருந்தீங்க. எனக்கு பசிக்க வேற செஞ்சுச்சு. அதான் அப்புறமா சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன் என்று வெற்றிக்கு ஆமாம் சாமி போட்டால் அமுதா. அமுதா என்னதான் உருட்டினாலும் தன் தங்கை நடக்கும் விஷயங்களை வீட்டில் உள்ளவர்களிடம் மறைப்பது மணிகண்டனுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவளை பார்த்து முறைத்தவன், வீட்டில் 4 பேர் இருக்கும்போது அவளிடம் எதுவும் பேச வேண்டாம் என்று நினைத்து விஜயை பார்த்து, நீங்க பெரிய மனுஷன், நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கு பெருமைதான். ஆனா நீங்க எங்களை பார்த்து பேசுற அளவுக்கு நாங்க ஒன்னும் பெரிய ஆள் இல்லையே. அதான் எனக்கு எதுவும் பிடிபடல என்றார். அவரே நேராக விஷயத்துக்கு வந்து விட்டதால் அதற்கு மேல் இழுத்து கொண்டு செல்ல வேண்டாம் என்று நினைத்த விஜய், அமுதா மலையில் டான்ஸ் ஆடிய வீடியோவை தன் போனில் போட்டு அதை அனைவரும் பார்க்கும்படி முன்னே நீட்டியவன், நாங்க புதுசா எடுக்க போற படத்துல உங்க ஊரு பிரசிடென்ட் பொண்ணு அபிநயா நடிக்கிறதா இருந்தா உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா நேத்து ஷூட்டிங்ல நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவ நடிக்கல. இதுக்கு மேலயும் அவ ஒழுங்கா நடிப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த கேரக்டருக்கு அமுதா தான் கரெக்டா இருப்பான்னு எனக்கு தோணுது. இந்த மாதிரி கிராமத்துல இருக்கிற ஒரு சாதாரண பொண்ணு சினிமாவில் நடிக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் என்னோட படத்துல என் கூட செகண்ட் ஹீரோயினா நடிக்கிறதுக்கு அமுதா கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அது வேண்டாம்னு சொல்றவங்க கண்டிப்பா முட்டாளாதான் இருப்பாங்க. நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். நான் அமுதா கிட்ட எல்லாமே பேசிட்டேன். அவளுக்கு ஓகே தான். நீங்க ஏதாவது சொல்லுவீங்களோன்னு அவ பயப்படுறா. அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு நாங்க வந்தோம் என்று ஒரே மூச்சாக சொல்லி முடித்தான். ஒரு நொடி அவன் சொன்னதை கேட்டு ஷாக்கான மணி கோபமாக அமுதாவை பார்த்து, என்ன அமுதா இதெல்லாம்? ஏதோ ஒரு நாள் போய் சினிமாக்காரங்களை பார்த்த உடனே உனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை வந்துடுச்சா? நாங்க போயிட்டு நீ சும்மா சுத்திக்கிட்டு இருந்துட்டு லேட்டா வந்திருக்க, இதெல்லாம் தேவையான்னு கேட்டு உன்னை திட்டின இல்லையா? அப்ப கூட இதை சொல்லணும்னு உனக்கு தோணல? கரகாட்டக்காரன் மாதிரி இப்படி கேமரா முன்னாடி போய் நின்னு ஆட போறியா? அம்மா இல்லாத பிள்ளைன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு நீ இப்படிதான் பண்ணுவியா என கோபமாக கேட்டார். ஏன இவகிட்ட என்னென்ன பேச்சு? இவ 12வது படிச்சு முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி இவள வீட்டோட இருக்க வச்சிருக்கணும். நல்லா படிக்கிற பிள்ளைய படிக்க வைக்கணும்னு டவுனுக்கு அனுப்பி படிக்க வச்சிங்கல்ல, அந்த திமிர்லதான் இவ இப்படி ஆடிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா
என்று கோபமாக பாஸ்கரன் கத்த, கண்களில் கண்ணீருடன், அப்படியெல்லாம் இல்ல அண்ணா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, அவ்வளவுதான் என தன் நிலை விளக்கம் கொடுத்தாள் அமுதா. அதனால் தன் வேட்டியை தூக்கி மடித்து கட்டி கொண்டு, ஏண்டி ஆத்தா மாதிரி நினைச்சு அன்பா வளர்த்த பிள்ளையாச்சேன்னு பொறுமையா பேசினா நீ எங்கிட்டயே வாய்க்கு வாய் பேசுவியா என்று அடித்தொண்டையிலிருந்து கத்தி பாஸ்கரன் வேகமாக பாய்ந்து சென்று அமுதாவின் கன்னங்களில் மாறி மாறி அறைந்தான். அதனால் அமுதா தன் கன்னத்தில் கைகளை வைத்துக்கொண்டு தரையில் அமர்ந்து விட, வெற்றி வேகமாக சென்று அவனை தடுப்பதற்கு முன்பு அமுதாவின் முன்னே வந்து நின்ற விஜய், இங்க பாருங்க, நான் பொறுமையா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் டைரக்டர் கூட உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க தேவையில்லாம இதை பெருசாக்கிட்டு பேசுறீங்க. அவ இந்த குடும்பத்துல பிறந்ததுக்காக அவளுக்கு பிடிச்ச எதையும் செய்யக்கூடாதுன்னு இல்ல, அவளுக்கு நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு உங்க முன்னாடியே சொல்லிட்டா, என்கிட்டயும் சொல்லியிருக்கா. அத நான் ரெக்கார்ட் கூட பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு அவளை நடிக்க விடாம ஏதாவது ப்ராப்ளம் பண்ணி அவளை டார்ச்சர் பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன். அவ மேஜர், அவ லைஃப்ல முடிவெடுக்க உங்க யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. அவ உங்களை பார்த்து பயப்படுறதுனாலதான் நானே இங்க வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என் முன்னாடியே அந்த பொண்ணு இதுக்காக கை நீட்டி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க என்று கை நீட்டி பாஸ்கரனை எச்சரித்தான். ஐயோ, இவர் அமைதியா பேசினாலாவது எல்லார்கிட்டயும் பேசி சம்மதம் வாங்க ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். இப்ப இவர் வேற மிரட்டுற மாதிரி பேசுறாரு, அவ்வளவுதான், சோலி முடிஞ்சது. எல்லாரும் அறிவாளை தூக்கிட்டு சண்டைக்கு ரெடியாக போறாங்க என நினைத்த வெற்றி, சார் சார், நீங்க சொல்ல வந்தது சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு மேல இவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க சார் என்றான் வெற்றி. என்னடா நடக்குதுங்க? இவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே நடிக்கவான்னு கூப்பிடுறான், நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நின்னுகிட்டு எங்க கிட்டயே எகத்தாளமா பேசுறான். நீ எது கூட இவனை பார்த்து பம்புற? பணக்காரனா பெரிய புடுங்கியா? இவனை பார்த்து எல்லாரும் பயப்படணுமா என்று தன் இஷ்டத்திற்கு வாய்க்கு வந்தது எல்லாம் பாஸ்கரன் பேசத் தொடங்கி இருக்க, அவன் விஜயை அடிக்க சென்றதால் வெற்றி அவனை தடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். நிலைமை கைமீறி செல்வதில் கடுப்பான விஜய் தனது பாடி கார்ட்களை ஒரு பார்வை பார்த்தான். இவ்வளவு நேரம் விஜயிடமிருந்து ஒரு கமெண்ட் வராதா என காத்திருந்த அவனது ஆட்கள் உடனே திபு திபுவென கைகளில் மெஷின் கன்னுடன் உள்ளே நுழைந்தார்கள். அதுவரை தான் பெரிய சண்டியர் என்பது போல சண்டையிட்டே தீருவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த பாஸ்கரன் அந்த துப்பாக்கிகளை பார்த்தவுடன் அப்படியே வாயடித்து போய் நின்றுவிட்டான். வீட்டில் உள்ளவர்கள் விஜயை எதிர்த்து ஏதாவது செய்ய முயற்சி செய்தால் கண்டிப்பாக அவனது ஆட்கள் யோசிக்காமல் தன் குடும்பத்தினரை இல்லாமல் செய்து விடுவார்கள் என்று நினைத்து பதறிய அமுதா விஜயின் கால்களில் விழுந்து, சார் சார், பிளீஸ் சார், எங்க அண்ணங்க பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், யாரையும் எதுவும் பண்ணிடாதீங்க, உங்க ஆளுங்களை வெளியே போக சொல்லுங்க சார் என்று கெஞ்சினாள். தன் தங்கை இப்படி எவனோ ஒருவனின் காலில் விழுந்து கெஞ்சுவதை பார்க்க முடியாமல் அவளை பிடித்து இழுத்த மணிகண்டன், தாங்கள் கோபப்பட்டால் விஜயும் இந்த சூழ்நிலையும் சமாளிக்க முடியாது என்று உணர்ந்து, இங்க பாருங்க தம்பி, சினிமா நடிக்கிறதெல்லாம் எங்க குடும்பத்துக்கு பெரிய விஷயம். தியேட்டருக்கே நாங்க எங்க வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை தனியா அனுப்ப மாட்டோம். இதுல அவளை சினிமால நடிக்க அனுப்பி வைக்க சொல்றீங்களே, இது நியாயமா? எங்க பழக்க வழக்கம் உங்களுக்கு புரியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க, பிரச்சனை வேணாம் என்று பொறுமையாக சொன்னார். காதல் மலரும்.